வெல்கம் டு சேனல் 360 டிகிரி. ஜப்பான் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் கண்ட்ரி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜப்பானுடைய முக்கிய சிட்டியான டோக்கியோ, ஒசாக்காவில் வானுயர்ந்த கட்டிடங்கள், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், ஃபேசிலிட்டிஸ் அப்படின்னு எண்ணிலடங்கா ப்ளஸ் நம்ம சொல்ல முடியும். இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது ஜப்பானில் பப்ளிக் ஸ்மோக்கிங் அலௌடா அப்படின்றது தான். ஏன் இந்த டாபிக் அப்படின்னா, இஸ்தான்புல் போன்ற சிட்டிகளில் ரோட்டில் இந்த பழைய ரயில் இன்ஜின் புகைவிடும்ல, அந்த மாதிரி புகைவிட்டுட்டே மக்கள் நடப்பாங்க, மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கிறத கூட கண்டுக்காமல். ஆனால் ஜப்பானில் ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க ஸ்மோக்கர்ஸ்க்கு. அதுதான் ஒரு பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜப்பானுடைய முக்கிய சிட்டியில் கார்னரில் இருக்கிற ஒரு ஸ்மோக் கேபின். ஸ்மோக் கேபின் அப்படின்னா இந்த கார்னரில் இந்த இடத்துக்கு தான் ஸ்மோக் பண்ண முடியும். ஏர்போர்ட்லேயோ இல்லை பெரிய ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ்லேயோ ஸ்மோக்கிங் லான்ச் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறது உண்டு. ஆனால் இது ரோட்டில் ஒரு கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இங்கே மட்டுமே ஸ்மோக் பண்ண முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஜப்பானியர்கள் சட்டத்தை கடைப்பிடிக்கிறவங்க அப்படிங்கிறதுனால இங்கே மட்டுமே ஸ்மோக் பண்ணுறாங்க. பப்ளிக்கில் வேறு எங்கேயுமே ஸ்மோக் பண்ணுறத பெரும்பாலும் பார்க்க முடியறதில்ல. இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக ஸ்மோக் கேபின் பக்கத்துலேயே ஸ்மோக்கிங் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒருத்தர் பணிக்கு அமர்த்தப்படுறார். சட்டத்தை மதிக்காதவங்கள, கேபினுக்கு வெளியே ஸ்மோக் பண்ணுறவங்கள இவர் கூப்பிட்டு ஃபைன் அடிக்கிறார். ஜப்பானின் அசூர வளர்ச்சி மக்களுக்கு ஃபேசிலிட்டிஸை அதிகப்படுத்துறதுலேயும் தான் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஜப்பானிய மக்கள் பொதுவாகவே சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க. ஸோ இங்கே வர டூரிஸ்ட்டும் அதுக்காக பழகிக்கிட்டால் இன்னும் விஷயங்கள் எளிதாகும். மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது